எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நான் தான் உங்கள் ஃபாரூக் பாஷா. ஒன்றும் இல்லை நண்பர்களே, நேற்று ஒரு வீடியோ போட்டேன். நிறைய நண்பர்கள் பாராட்டினாங்க, விழிப்புணர்வு பதிவு மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு கூட ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. ஏன்னா நேற்று போட்டது நிறைய பார்த்தாங்க, சரியாக ஃபார்வர்ட் ஆகல. இது கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கூட அதே மாதிரி எஸ்பிஐ லிங்க்கு எல்லோரும் அது ஒரு நண்பர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கே தெரியாமல் எல்லா குரூப்பில் போயிட்டு அவர் ஃபோன் நம்பர் ஹேங் ஆகிட்டு காலிலேருந்து ரொம்ப சிரமப்பட்டார். அவர் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். முதல்ல கிரைம் பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி நேராக போங்க, டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி ஆகிக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. இது எப்படி ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னா அது அப்படி தான், அது தெரியாமலாம் நடக்காது. இது லிங்க்கு நீங்கள் தொட்டால் தான் அது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நேற்று ஒருத்தர் டீட்டெயில் மொத்தம் கொடுத்துட்டுருந்தாங்க. இன்றைக்கி வெறும் தொட்டுக்கிறாங்க, அது மொத்தம் ஆகிட்டு. 2-3 பேர் இன்றைக்கி கூட கால் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அது நான் போட்ட வீடியோலாம் இது ஃபார்வர்ட் பண்ண சொன்னேன். திருப்பி நிறைய நண்பர்கள் பார்த்தாங்க, நிறைய பேர் இது பண்ண. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும், அதுக்காக தான் மீண்டும் இந்த பதிவு போடுறேன். நண்பர்களே, எல்லோரும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபார்வர்ட்டு எல்லா குரூப்லேயும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் இது வருங்காலத்தில் விழிப்புணர்வு பதிவாக இந்த இதில் போட போகிறேன். இது எல்லோரும் பாருங்கள். இது நிறைய ஒரு இஷ்யூ ஆகிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க 2 பேரும். நேற்று கூட காசு 2 பேருக்கு போயிடுது, இனி கூட போய்க்குதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி அந்த லிங்க்குங்க வரும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு பேங்க்கில் அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது. அது தெரியாமல் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் தொடாதீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக போயிட்டு பேங்க்கில் போய் விசாரிங்க, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்துக்குதுன்னு சொல்லி. அந்த லிங்க்கே தொடாதீங்க. தொட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் ஹேங் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால் நண்பர்களே, இது எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணணும் தயவு செஞ்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வருதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது ஒரு வில்லங்கமாக மாறிடுது. அது பின்னால் அலையிறதா இது. இப்போது காலையில் இன்ஃபர்மேஷன் எனக்கு பசங்க யாரோ கிளிக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் வேலை செய்யலை. அவர் எந்தெந்த குரூப்பில் இருக்காரோ அத்தனை குரூப்புக்கும் இது போயிடுச்சு, இந்த மாதிரி லிங்க் போயிட்டு. எல்லா குரூப்லேயும் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிற நண்பர்கள், குரூப் அட்மினாக இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி லிங்க்குங்க வந்துச்சுன்னா உடனடியாக அது எந்த நம்பர்லேருந்து வருதோ அந்த நம்பரை உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறமா அந்த லிங்க்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் கூட எவரி ஆல் டிலேட்டுன்னு சொல்லி போட்டுருவோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2-3 தளத்தில் இன்றைக்கி வந்துச்சு. அந்த 2-3 தளத்துக்கும் குரூப் அட்மின்களுக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு தளம் நம்ம வாட்ஸ்அப் குழு ஓப்பன் பண்ணுறோன்னா அது நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அது கொஞ்சம் கண்காணிக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா, யாராவது ஒருத்தர், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, 300 பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்காங்க, 1000 பேர் கூட ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறாங்க. அப்போது யாருக்கும் தெரியாமல் அது தொட்டுட்டு அவங்க சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உடனே வாட்ஸ்அப் குழு நடத்துகிற நண்பர்கள் அது பார்த்திங்கன்னா உடனே டிலீட் பண்ணி விட்ருங்க. வேறு எதுவும் செய்யாதீங்க. டிலீட் பண்ணி எந்த நம்பர்லேருந்து வருதோ அந்த நம்பர் உடனே தூக்கிடுங்க, எடுத்துடுங்க, அந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் ஒன்றும் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த நம்பர் அவரே சொல்வார், அவரே ஜாயிண்ட் ஆகிடுவார். இந்த மாதிரி ஆயிடுச்சு, தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா எப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் நடக்குது. அது அவர் இன்றைக்கி சொன்ன நண்பர் அதான் சொல்கிறார், எப்படி அது லிங்க் வந்துச்சு, எப்படி குரூப்பில் ஃபார்வர்ட் வச்சு எனக்கு தெரில அப்படின்னு. முதல்ல போய்ட்டு காவல்துறையில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லாட்டி கிரைம் பிரான்ச்சுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு போனார். ஆனால் அழிஞ்சுன்னு தான் இருக்கிறார். அவர் 2 பேர் இன்றைக்கி அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு. நண்பர்களே, இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக எல்லோரும் எடுத்து எல்லா குரூப்லேயும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம நம்ம தளத்தில் இது சோஷியல்